ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மார்க்கெட் தமிழா சேனல். இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் வந்து முதல் தடவையாக ஐபிஓ லான்ச்சை பற்றி பேச போகிறோம். ஸோ ஏஜிஎஸ் டிரான்சிட் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இந்த வருஷத்தோட முதல் ஐபிஓ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மணி மேனேஜ்மெண்ட், அந்த ஏடிஎம் மேனேஜ்மெண்ட், அந்த மாதிரி வந்து நிறைய ஒரு மிக்ஸ்டு செக்டார்ஸ் கொண்ட ஒரு கம்பெனி இது. ஸோ இதோட ஐபிஓ பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட கிரே வேல்யூ ப்ரைஸ் என்ன, ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் எப்படி, எந்த லான்ச் ஆகுது, எவ்வளோ லாட் அலாட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் பற்றியும் ஃபண்டமெண்டல் பற்றியும், ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கம்பெனியோட முழு இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் இந்த கம்பெனியில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, அதே மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா மாட்டேன்னா, ஸோ எந்த அளவுக்கு வந்து இது லாங் டேர்முக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற பற்றிலாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏஜிஎஸ் டிரான்ஸ்கிட் டெக்னாலஜி இந்த கம்பெனியோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க் பார்த்தீங்கன்னா கேஷ் அண்ட் டிஜிட்டல் பேமெண்ட் சொல்யூஷன்ஸ் தான். ஸோ இந்த கம்பெனியோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் வந்து மிஸ்டர் ரவி பி கோயல். ஸோ இவர் வந்து டிசம்பர் 2011 வந்து பதவி ஏற்றிருக்காரு. ஸோ இந்த கம்பெனியோட ஐபிஓ பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ என்னெல்லாம் வந்து நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்கக்கூடிய விஷயம்னு சொல்லிட்டு, ஸோ ஏஜிஎஸ் டிரான்சிட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இஷ்யூ ப்ரைஸ் வந்து 166லேருந்து 175க்குள்ளே வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லாட் சைஸ் வந்து 85. ஸோ ஐபிஓ சைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 680 கோடி. 680 கோடி வந்து கம்பெனியோட வேல்யூஷனில் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து இது பண்ணுறாங்க. ஸோ ஐபிஓ ஓப்பன் ஆன டேட் வந்து பார்த்திங்கன்னா 19 ஜனவரி 2022. ஸோ க்ளோஸ் ஆகிற டேட் வந்து 21 ஜனவரி 2022. ஸோ இந்த 3 நாளைக்குள்ளே வந்து ஸோ இந்த ஐபிஓ வந்து நீங்கள் வாங்கணுன்னா நீங்கள் வந்து 14,875 ருபீஸ் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்லாட் அமைகிற பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கம்பெனி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 10% வந்து லிஸ்டிங் கெயினில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சொல்லியிருக்காங்க. ஸோ 20 ருபீஸ் பர் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு 20 × 85 1700 ருபீஸ் பர் லாட் வந்து உங்களுக்கு கிரே மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கிறதா வந்து ஒரு நியூஸு. ஸோ அடுத்து வந்து இந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இவங்க என்னென்ன செக்டர்ஸ்லாம் வந்து ஆக்டிவாக இருக்காங்கன்னா பேங்கிங் ஆட்டோமேஷனு, பேமெண்ட்ஸ் சொல்யூஷன்ஸு, கேஷ் மேனேஜ்மெண்ட்டு, ரீட்டைல் ஆட்டோமேஷன்ஸு, அப்புறம் ஃபியூல் ரீட்டைல் ஆட்டோமேஷன்ஸு, டிரான்சிட் அண்ட் ட்ரோல்ஸு, கலர் ஆட்டோமேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி செக்டர்ஸ்லாம் வந்து இந்த கம்பெனி வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஸோ பேங்கிங் ஆட்டோமேஷன்னா வந்து பேங்கிங்கான சாஃப்ட்வேர் ரெடி பண்ணதாகட்டும், இல்லை சர்வீஸ் ரிலேட்டட் கால் சென்டர்ஸ் இருக்கிறது. ஸோ அதே மாதிரி ஏடிஎம்மில் வந்து அமௌண்ட்டு போடுறது எடுக்கிறது, ஏடிஎம் மிஷின்ஸே வந்து இந்த கம்பெனியில் வந்து மேனுஃபேக்சரிங், சேல், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சர்வீஸ், அதே மாதிரி கேஷ் லோடிங் அண்ட் அன்லோடிங் இதெல்லாமே கூட இந்த கம்பெனி வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பேமெண்ட் சொல்யூஷன்ஸ்னால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து ஆன்லைன் பேமெண்ட்ஸோட காலத்தினால ஆன்லைன் பேமெண்ட்ஸ் நிறைய அதிகமாக யூட்டிலைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த விதத்தில் கூட இந்த கம்பெனி வந்து ஒரு முன்னணி நிறுவனமாக வந்து இருக்குது. ஸோ கேஷ் மேனேஜ்மெண்ட் பொறுத்தளவுக்கு நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து கேஷ் மேனேஜ்மெண்ட்டில் இந்த கம்பெனி வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரீட்டைல் ஆட்டோமேஷன் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஷாப்ஸில் வந்து இந்த பார்கோடு வைக்கிறது, அதே மாதிரி வந்து டோக்கன்ஸ் வச்சு சேல் ஷாப் கீப்பர்ஸ்க்கு வந்து இன்னும் பேமெண்ட் ஈஸி பண்ணுறதுக்கு, ஸோ அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுறாங்க. ஃபியூல் ரீட்டைல் ஆட்டோமேஷன்னா வந்து ஃபியூல் வந்து ஒரு வண்டி வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வண்டிக்கு என்ன ஒரு ஃபியூல் போடலாம் அந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரான்சிட் டோல்ஸ்னால் வந்து இந்த கம்பெனி பொறுத்தளவுக்கு டோல்ஸு, அப்புறம் வந்து டிக்கெட் கவுன்சர்ஸ், அதெல்லாம் வந்து அந்த ஒரு பிஸ்னஸ்லாம் கூட இந்த கம்பெனி பண்ணுது. ஸோ கலர் ஆட்டோமேஷன் வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒரு கம்பெனியே வந்து கலர் ஆட்டோமேஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதை அடுத்த நம்ம ஸ்லைட்ஸை கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ இந்த கம்பெனி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இது 2200 சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸில் வந்து ஆக்டிவாக இருக்குது. 4,46,000 4,46,000 மிஷின்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு ஓம்னி சேனல் சொல்யூஷனு. ஸோ இந்த கம்பெனியோட மெயின் கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா ஹெச்பி, இந்தியன் ஆயில், டாக்டர் லால் பாத் லேப்ஸு, அப்புறம் பத்தாஞ்சலி. இந்த 4 கம்பெனிஸுமே வந்து பேமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ அதே மாதிரி எந்த ஒரு அவங்களுக்கு கேஷ் ஃப்ளோ இன்கம், அதே மாதிரி பெட்ரோல் ஃபியூல் பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டி இம்ப்ளிமெண்டேஷன்,
ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த கம்பெனி வந்து பண்ணுது. ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் நோக்கி போகிறதுனால தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கார்டு கேஷ் இருக்கிறதுனால இப்போ வந்து மொபைலில் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நிறைய ஆப்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் கூட இந்த 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 கம்பெனி பண்ணுறதுனால ஸோ ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கம்பெனின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கம்பெனி வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் ஆக்டிவாக இருக்குன்னா நம்ம இந்தியாவில் ஒரு ஆக்டிவாக இருக்குது. ஸோ அதே மாதிரி ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ் அண்ட் கம்போடியாவில் வந்து ஆக்டிவாக இருக்குது. ஸோ எங்களோட மெயின் ஒர்க்கே வந்து ஏடிஎம் ரெடி பண்ணுறது, ஏடிஎம் மேனுஃபேக்சர் பண்ணுறது, பேங்க்குக்கெல்லாம் வந்து சொல்யூஷன் கொடுக்குறது, எப்படிலாம் வந்து கேஷ் ஃப்ளோ எப்படி நம்ம ஈஸியாக பண்ணலாம் சொல்லிட்டு. ஸோ ஹோம் டெலிவரி, ஹோம் நெட் பேங்கிங், ஹோம் மொபைல் பேங்கிங் சொல்லிட்டு அந்தளவுக்கு ரொம்ப வந்து ஒரு ஃபியூச்சர் தாட்டோட இருக்க ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியோட மெயின் சப்சிடிரி வந்து 3 கம்பெனிஸ், இந்தியா டிரான்சிட், நோவஸ் டெக்னாலஜி, அப்புறம் செக்யூரின்னு சொல்லிட்டு. இந்த 3 கம்பெனியும் வந்து இந்த கம்பெனியோட மெயின் சப்சிடிரி கம்பெனிஸ். இந்த கம்பெனி, இந்த 3 கம்பெனி மேலே தான் வந்து ஏஜிஎஸ் டிரான்சிட் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனிஸ் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட இம்பார்ட்டண்ட்டாக எங்கெங்கெல்லாம் வந்து பிளேஸ் பண்ணுன்னா மாலில் இருக்க அந்த ஸ்வைப்பிங் மிஷின்ஸு, ஸோ அதே மாதிரி வந்து ஃபாஸ்ட் லைனில் இருக்க அந்த ஈஸி பேமெண்ட்ஸு, கார்ட்லெஸ்ஸு. இந்த கம்பெனியோட மெயின் மோட்டிவே பார்த்தீங்கன்னா கார்ட்லெஸ்ஸு, கேஷ்லெஸ்ஸு, கான்டாக்ட்லெஸ். அதாவது நீங்கள் தொடாமையே வந்து பேமெண்ட் பண்ணுறதுலாம் அதை கூட வந்து இந்த கம்பெனி வந்து என்ஷூர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து மொபைல் ஆப்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் லிமிட் செட் பண்ணி நீங்கள் வந்து பெட்ரோல் பங்க் போனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்தடுத்த உங்களுக்கு டிரான்சாக்ஷனோட அதுவே பார்த்துக்கும் எவ்வளோ லிமிட் போடணும், எவ்வளோ லிமிட் போடான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கம்பெனி வந்து இதுவும் இல்லாமல் 2 பிராண்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஒரு பிராண்டு பேர் வந்து ஓங்கோ, இன்னொரு பிராண்ட் வந்து ஃபாஸ்ட் லேண்ட் சொல்லிட்டு. இந்த 2 கம்பெனியுமே வந்து இந்த டிக்கெட்ஸ் அண்ட் டோக்கன்ஸ் அந்த பிஸ்னஸ் பார்க்குற ஒரு 2 கம்பெனிஸ். ஸோ இது ரெண்டுமே ஆட்டோமேஷனும் ப்ளஸ் பேமெண்ட் டிக்கெட் விற்கிறதுக்கும் அந்த மாதிரி வந்து நிறைய ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த 2 பிராண்ட் தனியாக அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட்டோ டிக்கெட் ஃபேர் கலெக்ஷன் மிஷின்ஸ் வந்து ஃபாஸ்ட் லைனு. இங்கே வந்து இந்த ஃபாஸ்ட் லைன் வந்து 2 இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஒன்று வந்து பஞ்சாப் பஸ் மெட்ரோ, ஆனால் இன்னொன்று வந்து கொச்சின் ரயில் மெட்ரோ சிஸ்டம். ஸோ இந்த 2 இடத்துலையும் வந்து இந்த ஃபாஸ்ட் லைன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு அவங்க ப்ராஜெக்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஆட்டோமேஷன் கலர் சொல்லிட்டு சொன்னீங்களா, அந்த பிஸ்னஸில் வந்து இவங்க வந்து ப்ரிசம் அப்படின்ற ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணி, ஸோ அந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மொபைல் மூலியமாகவே உங்களுக்கு என்ன கலர் தேவைப்படும் அந்த கலரை வந்து மிஷின்லேருந்து நீங்கள் ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது வந்து பெயிண்ட்டு சம்மந்தப்பட்ட ஒரு பெயிண்ட் மிஷின் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ இந்த மிஷினை வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, டெவலப் பண்ணுறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க, அப்புறம் அதை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க, ப்ளஸ் அது சர்வீஸும் பண்ணுறாங்க. ஸோ எங்களோட 3 மெயின் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா காசின், அப்புறம் நெரோலக்கு, அப்புறம் பர்கர் பெயின்ஸ். நெரோலக்கும் பர்கர் பெயின்ஸும் ரொம்ப பெரிய கம்பெனி. ஸோ இந்த 2 கம்பெனியுமே இவங்க தான் ஒன் அண்ட் ஒன்லி பெயிண்ட் மிக்சிங் மிஷின் சப்ளையர். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு பிக் நியூஸ். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து வெறும் வந்து கேஷ் அண்ட் ஏடிஎம் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக இல்லாமல் மல்டி செக்டாரில் வந்து இவங்களோட கால் படம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் மேனேஜ்மெண்ட்டில் இந்தியாவிலே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் என்னன்னு நம்ம ஃபஸ்ட் என்னன்னு தோணும், சிஎம்எஸ் இன்ஃப்ரா சிஸ்டம் தான் வந்து ஃபஸ்ட்டு கேஷ் மேனேஜ்மெண்ட் வந்து சிஸ்டம். ஸோ சிஎம்எஸ் இன்ஃப்ரா சிஸ்டம் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கடைசி ஐபிஓ லான்ச். அதை தான் வந்து அந்த சிஎம்எஸ் இன்ஃப்ரா சிஸ்டம் தான் வந்து போன வருஷத்தோட கடைசி ஐபிஓ லான்ச்சு. ஸோ இப்போது இந்த வருஷத்தோட முதல் ஐபிஓ லான்ச் வந்து நம்ம ஏஜிஎஸ் இது. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா வந்து இப்போ கேஷ் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்லாம் வந்து நிறைய வந்து ஐபிஓஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி தெரியுது. ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் 19, 20, 21 கம்பேர் பண்ணும்போது, ஸோ இப்போ 21 ஆகஸ்ட் மாதிரி கொஞ்சம் -18 இருக்குது. பட் இது வந்து ஃபுல் ஸ்டாண்டர்ட் லோன் கன்சாலிடேட் இல்லை. ஸோ இது ஃபைனல் ஒரு ரெவன்யூ ப்ராஃபிட் இல்லை. ஸோ பட் இயர் ஆன் இயர்னு பார்க்கும்போது 2021 இந்த கம்பெனி கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி தான் தெரியுது. பட் இது வந்து நம்ம பெரிய ஒரு ரீசன் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து கோவிட் சுச்சுவேஷனில் வந்து இந்த எப்பேற்பட்ட ஒரு கம்பெனியும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபால்பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான். ஸோ இந்த இயரோட ரெவன்யூ ஸ்டேட்மெண்ட் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து பார்த்துட்டு எந்த ஒரு ரெவன்யூ எடுக்கலாம். பட் அதுக்காக வந்து இந்த கம்பெனி வந்து முழுசாக வந்து ஒமிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ 1800 இது வந்து அவங்க க்ரோர்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு ரெவன்யூ காமிக்கிறாங்கன்னா அந்த கம்பெனி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்ல ஒரு அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்ற ஒரு இது தான். ஸோ ஒரு ஆன்மீனர் ஒரே ஒரு பிஸ்னஸை மட்டும் பார்க்காம நிறைய பிஸ்னஸையும் அவங்க கை வச்சிருக்கனால ஸோ எந்த ஒரு சீக்கிரமாகவே எந்த ஒரு ஃபாலோ அந்த கம்பெனி வந்து பெருசாக பாதிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி ஏஜிஎஸ் டிரான்சிக்டோட செகண்ட்னால சிஎம்எஸ் இன்ஃப்ரோ சிஸ்டம் தான் ஃபஸ்ட்டுனால ஸோ அந்த 2 கம்பெனிக்கும் வந்து
ஒரு கம்பேரிங் பிஎஸ் கூட போட்டிருக்கு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் வந்து 4.55 இருக்குது, அந்த கம்பெனி வந்து 11.9 இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ வந்து இது வந்து 38.46 இருக்குது. ஸோ அந்த கம்பெனி வந்து 27 இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா சிஎம்எஸ் இன்ஃப்ரா வந்து கொஞ்சம் நல்லா பெட்டராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தெரியும். பட் அது வந்து அவங்கவுங்களோட ஒரு இது தான். ஸோ இந்த 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 வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் நான் கொடுப்போம். ஸோ எங்களோட சஜஷன் சொல்லுவோம். ஸோ நீங்கள் உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைஸை வச்சு தான் நீங்கள் வந்து இந்த கம்பெனியை வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணலாம். ஸோ என்னோட ஒரு கன்சல்டிங் பொறுத்தளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் எஜுகேஷன் பர்பஸாக ஷேர் பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் இதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த கம்பெனியை வாங்கணும் வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசரை தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக அணுகணும். ஸோ அடுத்தது வந்து இந்த கம்பெனியை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து 2020 பேங்க்ஸ் டு இன்ஸ்டால் வந்து கான்டாக்ட்லெஸ் ஏடிஎம்ஸ். ஸோ ஏடிஎம்னா நம்மளுக்கு தான் தெரியும், கார்டு எடுத்துன்னு போயிட்டு நம்ம பாஸ்வேர்டு அடிச்சுட்டு அப்புறமா தான் நம்ம வந்து கேஷ் வித்ட்ரா பண்ணுவோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பட்டனில் தான் நம்ம கைப்படும். ஸோ அதே மாதிரி கார்டு எடுக்கிறோம், உள்ளே போடுறோம், நம்ம அதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம கைப்படும். ஸோ இப்போ கோவிட் சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட்ஸை ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு மாஸ்க் போடுறது இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி ஹேண்ட்ஸை வந்து சானிடைசர் வச்சு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஏடிஎம் தொடாமையே வந்து கான்டாக்ட்லெஸ்ஸாக வந்து கேஷ் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவும் வந்து புதுசு புதுசு மிஷின்ஸை வந்து அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃபீல்டில். ஸோ அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் 2021 பார்த்தீங்கன்னா ஃபியூல் ரீட்டைல் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சிஸ்டமும் வந்து 70,000 பெட்ரோல் பங்க்ஸில் வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நான் சொன்னீங்களா ஓங்கோ அப்படின்ற ஒரு பிராண்டு, ஓங்கோ யுன்வெலிஸ் அப்படின்ற ஒரு பேங்கை நியூ பிராண்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அவங்க கம்பெனிக்காக. ஸோ அதே மாதிரி நவம்பர் 2021 த மணி மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த கம்பெனியில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கம்பெனியை வந்து வாங்கலாமா வாங்கக்கூடாதா, ஸோ வாங்கினாலும் எதுக்காக வாங்கலாம், ஸோ வாங்கக்கூடாதுன்னா எதுக்காக வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமாக வந்து நல்லா ரன் ஆகிட்டு இருக்க ஒரு கம்பெனி தான். ஸோ இப்போது போன வருஷம் 2021 மட்டும் தான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ரெவன்யூவில் வந்து கம்மியாக காமிச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய ஒரு மைனஸாக எனக்கு தெரியல. ஸோ அதே மாதிரி வந்து கேஷ் ஃப்ளோ பேங்க்கில் வந்து கேஷ் ஏடிஎம்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா இன்வால்வ் ஆகிருந்தனால என்றைக்குமே வந்து எவ்வளோ தான் ஆன்லைன் பேமெண்ட் வந்தால் கூட இது ஏடிஎம் சென்டர்ஸ் கண்டிப்பாக வேணும். அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனி வந்து வெறும் ஏடிஎம்ஸ் மட்டும் பண்ணுறது இல்லை, ப்ளஸ் ஆன்லைனையும் கூட சேர்த்து பண்ணுறாங்க. ஸோ டோல்ஸ் ஆட்டோமேஷன்ஸையும் வந்து ஒரு கன்சிடராக வச்சுருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் அவுட் ஆஃப் பிச்சில் கூட வந்து நிறைய பெட்ரோல் பங்க்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் சிஸ்டம்ஸு, ஸோ அதே மாதிரி வந்து டோல் டிக்கெட் கலெக்ஷன், ஸோ அது மாதிரி நிறைய ஆட்டோமேஷன் செக்டர்ஸாக இருக்கிறதுனால நாளைக்கு டிஜிட்டல் இந்தியா தான் நல்லா வளரும்ன்றதுனால இந்த கம்பெனி வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கேஷ் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக இருக்கிறதுனால இதுக்கான க்ரோத்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த கம்பெனியில் நம்ம என்ன பொறுத்தளவுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம்னா, ஒரு பார்ட்டி ஃபண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பார்ட்டி ஃபண்ட் ஒரு 4,000 5,000 இருந்தால் அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி உங்கள் பார்ட்டி ஃபண்ட் 20,000 30,000 தான் அந்த பார்ட்டி ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணலாம். பார்ட்டி ஃபண்ட்னா ஒரு 1 வீக் 1.5 வீக் உங்களோட இன்கமை ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு வச்சா லாங் டேர்முக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து உள்ளே போக முடியும். ஷார்ட் டேர்மில் நம்மளுக்கு கிடைக்கும்ன்ற அளவுக்கு இந்த கம்பெனியில் அவ்வளோ ஒரு ஹைப்பு கிடையாது. ஸோ இந்த கம்பெனி பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 10% லிஸ்டிங் கெயின் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரி, ஏன்னா ஓரளவுக்காவது இந்த கம்பெனி வந்து மார்க்கெட்டில் ஒரு ஹைப்பை கொண்டு வந்திருக்கு. ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் கம்பெனினால நிறைய பேர் வாங்குறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஹைப் கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து 10 to 15% வந்து இந்த கம்பெனியில் லிஸ்டிங் கெயின் வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த கம்பெனி வந்து கேஷ் மேனேஜ்மெண்ட் பியூர் கேஷ் மேனேஜ்மெண்ட் மட்டும் இருக்க கம்பெனி கிடையாது. ஸோ மிக்ஸ்டு செக்டார் ஒரு கம்பெனி தான். ஒரே ஒரு ஃபீல்டு இல்லாமல் நிறைய ஃபீல்டை வந்து இவங்க கான்செப்ட் பண்ணியிருக்காங்க. நான் கண்டிப்பாக இந்த ஐபிஓ வாங்குவேன்னா நான் கண்டிப்பாக வாங்குவேன். ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி வந்து பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஃபைனான்ஷியல் இருக்க விஷயங்கள்லாம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும்ன்ற ஒரு பெனிஃபிட் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் வந்து இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் இந்த ஐபிஓ வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்களா, ஜீரோதா அப்ஸ்டாக்கு ரெண்டுத்துலேயுமே வந்து ஐபிஓ லான்ச்சிங் இருக்குது. ஸோ கீழே வந்து நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டுத்துக்குமே வந்து லிங்க் இருக்குது. ஃப்ரீ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஐபிஓவில் வந்து கண்டிப்பாக வந்து அலர்ட் ஆகணுன்ற பட்சத்தில் உங்களோட பேர்லேருந்து மட்டுமே அப்ளை பண்ணால் கிடைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயும் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபேமிலியிலையும் வந்து ஃபேமிலியில் இருக்கிற நபர்ஸ்கிட்டையும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வருஷத்தோட ஐபிஓ பற்றி நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.